Hello students, welcome to Hiba Max 11th standard chemistry ஓட important questions and study plan தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஓகே, ஆனால் 12th வந்து 11th தான் பேஸ். ஸோ இனியாவது கொஞ்சம் அந்த செகண்ட் வால்யூமோடது படிச்சிட்டிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்குள்ளே சரிங்களா 12th வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸில் சொல்கிறேன் நான். கெமிஸ்ட்ரியுமே அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். ஒரு சிலவங்க கேட்குறீங்க வால்யூம் 1 மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை வால்யூம் 2 மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அப்படி தனியாக பிரித்து வைக்காதீங்க. எப்போவுமே ஒரு டெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அது வந்து மிட் டேர்ம் எக்ஸாமுக்கோ இல்லை குவார்டர்லிக்கோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்து படித்து வச்சிடுறீங்க இல்லையா, அதெல்லாம் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுங்க போதும். சரிங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் எதையுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணுங்கள் போதும். அதுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரியாக இருக்கும். அண்ட் பயப்படாதீங்க, லாஸ்ட் மினிட்ல இப்போ தான் பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா 11th நமக்கு பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் இயர் 12th தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ரிலாக்ஸாக பாருங்கள், ஃப்ரீயாக இருங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ சாப்டர் 1 நான் எல்லாத்துக்குமே கொஸ்டின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் புக்கிங் சைட் கேட்குறதுக்கான டாபிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆக்சிடேஷன் நம்பர், காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, அப்புறம் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லிமிட்டிங் ரியேஜென்ட், அப்புறம் டிஸ்ப்ரொபோர்ஷேஷன் ரியாக்ஷன், எம்பிரிக்கல் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சிடலாம் அதை. சரிங்களா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ விஷயம் டைப் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துடுங்க. பார்ஷலேட்ஸ் வேணும், அப்புறம் டிபார்பரி ஈக்குவேஷன் வேணும், அப்புறம் குவாண்டம் நம்பரில் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நோட் பண்ண பாருங்கள். அண்ட் சாப்டர் த்ரீ கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ். சரிங்களா? நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா ஃபுல் புக் தரவு பண்ணுங்கள். சரிங்களா? சென்டம் எய்ம் பண்ணிவிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் சைடு வரலாம். எப்போனா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வேணால் இம்பார்ட்டன்ட் கொஷின் சைடு வாங்க. மற்றபடி சென்டம் எய்ம் பண்ணுறீங்க, டாக்டருக்கு எய்ம் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து ஃபுல் புக்கை தரவு பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அட்டாமிக் ரேடியஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இதெல்லாம் நான் டாபிக் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு கீழே வர எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருங்க. சரிங்களா? ஏன்னா தனித்தனியாக டைப் பண்ணால் அப்புறம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஆகிடும். ஆனால் நான் அதோட டாபிக் மட்டும் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு செட். ஆக்சுவலாக புக் பேக் மட்டும் பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? புக் பேக் 1 வேர்ட்ஸும் புக் பேக் கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலே பாஸ் ஆகிடலாம். அடிஷ்னலாக மார்க் வேணும், சென்டம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். அண்ட் புக் பேக்லேயுமே கொஷின் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன, ஒரு சிலது கொஷினே டைப் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அந்த டாபிக் மட்டும் கொடுத்துருப்பேன். அப்புறம் சாப்டர் 5 புக் பேக்கில் வெறும் கம்மி கொஷின்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் புக்கிங் சைடு தான் நிறைய கேட்குறாங்க. பேக்கிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், தென் மெக்னீஷியம், பேக்கிங் சோடா, யூசஸ் ஆஃப் கால்சியம். அப்புறம் சாப்டர் 6 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துடுங்க போதும். ரியல் கேஸ், ஐடியல் கேஸ், இன்வர்ஷன் டெம்பரேச்சர், டால்டன்ஸ், liquefaction ஆஃப் கேஸஸ். அப்புறம் சாப்டர் 7 தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதில் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. கேசிஎல்ல வந்து ஹெச்ஐ, இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி சிவி ஐடியல் கேஸோடது. அப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் சாப்டர் 8 ரொம்ப கம்மி. சாப்டர் 8லலாம் ஒரு கொஷின்ஸே ரொம்ப கம்மி தான். சாப்டர் 9லேயும் கம்மி தான். ஸோ ஸ்டடி பிளான் அப்போ நான் பேலன்ஸ் இருக்கிறது சொல்கிறேன். சரிங்களா? எப்படி படிக்க ஆரம்பிக்கணும், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாமே நான் பேலன்ஸ் சொல்கிறேன். சாப்டர் 10ல் வந்து அந்த டயக்ராம் எம்ஓ தியரி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது எல்லா இதோடதும் பார்த்துக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் 11th சாப்டரில் ஐபாக் அந்த நேமிங் இது பண்ணுறது நம்ம 10th பார்த்ததே தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தாலே போதும். சாப்டர் 12
அப்புறம் சாப்டர் 13ஓடது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு சாப்டர் 14. நான் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் புக் பேக் மட்டும் படிக்கணுன்னாலே ரொம்ப ஈஸி. நீங்கள் 10th சயின்ஸில் படித்த அளவு கூட இல்லை சரிங்களா. 10th சயின்ஸில் நீங்கள் மொத்தமாக படித்த கொஷின் அளவு கூட கெமிஸ்ட்ரியில் இல்லை. உண்மையாகவே ஈஸியாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துட்டா போதும். சாப்டர் 15 வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா. ஸோ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ, வால்யூம் 1 இருக்கட்டும் இல்லைனா வால்யூம் 2 இருக்கட்டும், பட் நீங்கள் ரீகால் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ரீகால் பண்ணியே ஆகணும். அதில் யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, 6, 15 பாஸ் பண்ணணும்னா இந்த 5 சாப்டர் ப்ளஸ் உங்களோட புக் பேக் கொஷின்ஸ் படிக்கணும். அண்ட் இது இல்லாமல் சரிங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டுமாவது படிச்சிருங்க. ஆக்சுவலாக 15th லெசன்லாம் ரொம்ப ஈஸி. நியூமெரிக்கல் படிக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து ஈக்குவேஷன்ஸோடது கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் இயரோட ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் 2 மார்க்லேயே வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கிட்டக்க கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேண்டாம், சென்டம் எய்ம் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மார்க் எனக்கு ஆவரேஜாக வேணும் அப்படின்றவங்களும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க சரிங்களா. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் வந்து யூனிட் 2, 7, 10 ஃபஸ்ட்டு இந்த 5 சாப்டர் முடிச்சிடுங்க. இந்த 5 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2, 7, 10 சரிங்களா. இதிலே உங்களுக்கு வந்து 5, 6, 7, 8 சாப்டர்ஸ் கவர் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸ் கம்மி தான், 7 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக படுதோ ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துடுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர்ஸ்லாம் எடுங்க. ஈஸி சாப்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அதை ஒரு ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மேக்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஆல்ரெடி டயர்டாக இருப்பீங்க. புதுசாக எதையும் எடுத்து படிக்காதீங்க, உங்களுக்கு டயர்டாகிடும், அப்படியே எடுத்து வச்சுடுவீங்க அவ்வளோதான். அதுக்கு வந்து ஆல்ரெடி படித்ததை எடுத்து ரீகால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் செட் வந்து ஓகே இது ஆல்ரெடி படித்ததான் ஈஸியாக தான் இருக்கும், எழுதிடலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் கரெக்டுங்களா. கஷ்டப்பட்டு எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு ஈஸியாக ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த ரீகால் பண்ணுங்க போதும். இன்றைக்கி வந்து அந்த வேலையை மட்டும் பாருங்கள். நாளைக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாதி படித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா. எனக்கு வந்து மாட்ரேட்டாக தெரியும், எனக்கு வந்து பாதி லெசன் தெரியும், பேலன்ஸ் லெசன் இன்னும் நான் முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் படித்ததே இல்லை அப்படின்னு ஏதாவது சாப்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த சாப்டர்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமும் படக்கூடாது, நம்ம ஈஸியாகவும் மார்க் எடுக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறது ஆல்ரெடி படித்ததை எடுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாதி படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்றதை முடிச்சிடுங்க. அப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் சரிங்களா. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ